சோஷியல் மீடியா தேவையில்லை அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் தாண்டி இன்றைக்கி உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? உங்களுக்கு சோஷியல் மீடியா டீடாக்ஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதாவது அந்த சோஷியல் மீடியானால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட கழிவுகளை இப்போ நீங்கள் நீக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்களா அப்படின்னு உங்களை ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஒரு 9 அறிகுறிகள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் சோஷியல் மீடியாவால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, உங்கள் வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டுருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோஷியல் மீடியாவிலேருந்து நீங்கள் டீடாக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சோஷியல் மீடியா தவறுன்ற எண்ணம் இங்கே நான் குறிப்பிட வரலன்றது புரிஞ்சுக்கோங்க. இப்போது நமக்கு ஒரு நாளில் இவ்வளோ தான் சிந்திக்க முடியும் அப்படின்ற நம்ம கான்ஷியஸ்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கான நேரம் இருக்குது. அதில் நம்ம மேக்ஸிமம் தாட் ப்ராசஸை கொண்டு போய் ஒரு சோஷியல் மீடியாலையோ, அதாவது கற்பனை உலகத்தில், எப்படி சொல்லலாம்னா விசுவலைசேஷன் எப்படி ஒரு கற்பனையான ஒரு பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கற்பனை உலகத்தில் உங்கள் எண்ணங்களை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், நீங்கள் பார்க்குற, படிக்கிற, உணர்கிற எல்லா விஷயங்களும் உங்கள் கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடையது. கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா, அந்த விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்றது ஒரு வகையான தப்பான விசுவலைசேஷன் ப்ராசஸ். அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. முக்கியமாக இதெல்லாம் எப்பவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் எப்போவுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்ல வரல. இன்றைக்கி உங்களுக்கு லைஃப் ஒரு தேவை இருக்குது இல்லையா, அதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கள, அந்த நேரத்தில் மட்டும் இதை தவிர்த்துருங்க. ஒரு 6லேருந்து 8 மாதங்கள் ஒரு மனிதனுடைய மனசு முழுசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் தேவைகளை நோக்கி போகிறதுக்கு, அதாவது இன்றைக்கு வரைக்கும் ஒரு ட்ரையல் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அந்த செயினை பிரேக் பண்ணிட்டு என் லைஃப்பை முழுசாக மாற்றிக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 8 மாதங்கள் தேவைப்படலாம். அந்த டைம் பீரியடில் மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியா டீடாக்ஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களில் உங்களுக்கு 9ல் 5 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு அந்த அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மீடியா டீடாக்ஸ் பண்ணியே ஆகணும். டீடாக்ஸ் பண்ணுறதுன்னா மொத்தமாக ஒதுக்கிடுறது, நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன், எப்பாவது பார்த்துப்பேன், பிரேக் கிடைக்கும் போது மட்டும் செக் பண்ணிப்பேன்னு இல்லாமல் முழுமையாக ஒதுக்குற ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ இந்த சோஷியல் மீடியா டீடாக்ஸிங் அப்படின்றது தன்னுடைய இலக்குகளை நோக்கி போகிறதுக்காக மட்டுமே தவிர சோஷியல் மீடியா தப்பு அப்படின்றதுக்காக கிடையாது. இதில் முதல் அறிகுறி, அதாவது ஃபஸ்ட்டு சைன் என்ன உங்களுக்கு தெரியலான்னா, என்ன காரணம்னே இல்லாமல் நீங்கள் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது, ஒரு கால் வந்திருக்காது, எதுவுமே இருக்காது, பட் சும்மா ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க. இது ஆஃபன் உங்களுக்கு எல்லா வேலைகளின் நடுவுலையும் ஃபோனை எடுக்கணுங்கிற அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எதுக்குன்னு தெரியாது. சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா ரேண்டமாக ஒரு ஆப்புக்குள்ளே போவீங்க, சும்மா ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க. அப்போ எந்த காரணமும் இல்லாமல் ஃபோன் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா முதல் அறிகுறி உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ரியாலிட்டியை விட ஆன்லைன் கனெக்ஷன்ஸ், அதாவது விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பேசி பழகிற ஆட்கள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு 200 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்க கூட எங்கேயோ படித்தவங்க, இல்லை எங்களோட ஜூனியர்ஸ் இல்லை சீனியர்ஸ் யாராவது இருக்கலாம். நேராக கூட பேசியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஆன்லைனில் பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கும், இல்லை இப்போ உங்கள் கூட படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கும். அவங்க கூட உங்கள் கிளாஸ் ரூம்லையோ இல்லை ஆஃபீஸ்லையோ நீங்கள் பேசுகிறத விட அதிகப்படியான நேரம் நீங்கள் சோஷியல் மீடியா மூலம் பேசி, அதாவது இந்த டைரக்ட் கான்டாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் சோஷியல் மீடியா டீடாக்ஸ்க்கு கண்டிப்பாக போகணும்னு அர்த்தம். அடுத்த விஷயம், உங்களுக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் செய்யும்போது, அதாவது நமக்கு மோஸ்ட் என்டர்டெய்னிங் விஷயங்களுக்குள்ளே போகும்போது கூட, ஒரு சினிமா பார்க்க போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லஞ்ச் போகிறீங்க, இல்லை டின்னர் பார்ட்டி போகிறீங்க, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், இல்லை உங்களுடைய ஓன் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபோனை கையில் எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சினிமா போகிறீங்க, அங்கே கூட உங்களுக்கு ஃபோனை கையில் எடுக்குன்ற தாட் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரியாலிட்டியில் இருக்கிறத விட விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போகிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த 3வது பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான சிச்சுவேஷன்ஸில் கூட நீங்கள் ஃபோனை கையில் எடுக்கிறீங்க, அது சோஷியல் மீடியா டீடாக்ஸுக்கு போகிறதுக்கான ரொம்ப முக்கியமான சைன் அர்த்தம். 4வது விஷயம், நமக்கு நிறையா மூட் ஸ்விங்ஸ் வரும். கொஞ்ச நேரம் நமக்கு ஏன் ஒரு மாதிரி கோவமாக ஃபீல் பண்ணுறோம், ஏன் நமக்கு ஒரு மாதிரி டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோன்னே தெரியாது. நம்ம ரியாலிட்டியில் ஒன்றும் நடக்கலையே, காலையிலேருந்து எந்த பிரச்சனையும் நமக்குள்ளே ஏற்படலையே, ஏன் நம்ம இப்படி இருக்கோன்னு தெரியாது. ஆனால் நம்ம பார்க்குற படிக்கிற அந்த நியூஸ் மூலமாகவோ, இல்லை நீங்கள் பார்த்த ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மூலமாக, ஒரு அப்டேட்ஸ் மூலமாக கூட அந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட் மோஸ்ட்லி வால்டைலாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லைன்னா அதுக்கும் சோஷியல் மீடியா ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கும். 5வது விஷயம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீ ஏன் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்க, நீ ஏன் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க,
அதில் என்ன அப்படி ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஏன் என் கூட பேசலைங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதிக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து உங்கள் கூடயே இருக்கிற பியர் குரூப் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களும் ஃபோன் இருப்பாங்க, நீங்களும் ஃபோன் இருப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குரூப் வந்து ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருக்குன்னா அந்த குரூப் ஃபுல்லாகவே கையில் ஃபோனை வச்சுட்ருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது யாராக இருப்பா, நம்மளோட கொஞ்சம் எல்டர்லி பர்சன்ஸாக இருப்பாங்க, இல்லை நம்மளுடைய நேரம் தேவைப்படுற சில ஆட்களாக இருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து உங்களை வந்து தொடர்ச்சியாக நீ ஃபோனை ரொம்ப நேரம் வச்சுட்ருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா அடிக்ஷனில் ரொம்ப அதிகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆறாவது முக்கியமான விஷயம், இங்கே எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். நம்மள நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் செலவிடுவோம். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப நேரம் அதை எடிட் பண்ணுறதுலையோ இல்லை அது சரியாக இருக்குமா, என்ன சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு நாளில் பாசிட்டிவான ஒரு தாட்டை ஷேர் பண்ணுறதுக்கு கூட அவங்க நிறைய நேரத்தை செலவு பண்ணுவாங்க காலையில். ஏன்னா அதை வச்ச உடனே நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் வரும், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனால. அப்போது நம்மளுடைய எண்ணங்களை வந்து முழுக்க முழுக்க நம்ம அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலையும் நம்மளுடைய சுச்சுவேஷனை பப்ளிஷ் பண்ணுறதுலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க கண்டிப்பாக இந்த அடிக்ஷன் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய இந்த பர்சனல் ஸ்டேட்டஸை காமிக்கிறதுனாலையோ இல்லை உங்களுக்கு லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறதுனாலையோ இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால சொல்கிறேன், எந்த விதமான மாற்றமும் உங்களுக்கும் நிகழ போகிறதில்ல, பார்க்குறவங்களுக்கும் நிகழ போகிறதில்ல. அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரியாலிட்டியில் யார் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இல்லை, ரியாலிட்டியில் உங்களுக்கு அதை வாழணும் அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்களே தவிர உங்களுக்கு அதை வந்து ரியாலிட்டியில் என்ஜாய் பண்ண தெரிலன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்குமான அதிக நேரத்தை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த டீடாக்ஸ் எடுத்தே ஆகணும். அடுத்த விஷயம், உங்களுடைய டே ஸ்டார்ட் ஆகிறதே வந்து ஃபோன் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். என்ன காரணம்னா நம்மளால் வந்து எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்காம எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் லைக் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஒரு கதவாக்கும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதை திறந்து ஃபுல்லாக உள்ளே பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதே கிடையாது, ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிறது கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த டேவுடைய மூட் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் பார்க்குற படிக்கிற அந்த நியூஸ் மூலமாக நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு வேளை அந்த நாள் ரொம்ப ஹாப்பியான ஒரு பிறந்தநாளாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்திரிச்சு போய் உங்கள் ராசி பலன்லாம் பார்த்துட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிச்சுட்டு வெளியே வருவீங்க. இல்லை லாஸ்ட் நைட் உங்களுக்கு வந்த மெசேஜ் நீங்கள் பார்க்காம இருப்பீங்க, அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியே வருவீங்க. அந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஏற்படுற மூடை நீங்கள் ஃபுல் டே நீங்கள் கேரி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் ஃபோன் இல்லாமல் உங்களால் எந்திரிக்க முடியல, டிப்ரெஸிங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் சோஷியல் மீடியா அந்த அடிக்ஷன் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த விஷயம், நம்ம லைஃப்பில் எல்லாமே இருக்குது, நல்ல ஃபினான்ஸ், ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், கெரியர் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ரொம்ப பயத்தோடையும் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் சோஷியல் மீடியா கண்டிப்பாக காரணமாக இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நிறையா பிரச்சனைகள் உங்கள் ரியல் லைஃப்பில் நடக்கிறதே இல்லை, நடந்துருமோன்ற பயம்தான். இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் போயிட்டுருக்க பிரச்சனையை பற்றி டெய்லியும் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, ஒரு அடுத்த ஊர் நடக்கிற பிரச்சனையை பற்றி லைவ் பார்க்குறீங்க, இல்லை ஒரு பெரிய காசுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் ஆன்லைனில் சண்டை போடுறீங்க. இது எல்லாமே உங்களுடைய சொந்த உணர்வுகள் கிடையாது. நீங்கள் இன்னொரு தேவைக்காக பண்ணுறதோ, இன்னொருத்தருக்காக படிக்கிறதோ, இல்லை இன்னொரு பிரச்சனையை அதிகம் தெரிஞ்சுக்கிறதோ உங்கள் கான்ஷியஸ்க்கு ஏதோ உள்ளே நடக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. அப்போ இந்த டிப்ரெஷன், இந்த ஆன்சைட்டி எல்லாம் வெறும் சோஷியல் மீடியா பார்த்து வந்துடும் அப்படின்னா அதில் உண்மையே இல்லையே, இல்லாத பேய் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறது தானே. ஸோ மோஸ்ட்லி நமக்கு ஏற்படுற டிப்ரெஷன், ஆன்சைட்டிக்கெல்லாம் காரணம் நீங்கள் அதீதமாக படிக்கிற தேவையில்லாத விஷயங்கள். நான் ஆரம்பத்திலிருந்தே சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்க மாட்டேன். என்ன காரணம்னா இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவெல்லாம் கான்ஷியஸ் கவனிக்காது. கான்ஷியஸ் பார்க்குறது நம்ம லைஃப்பில் எது தேவை, இது தேவையில்லை, அவ்வளோதான். ஆனால் இந்த டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி எல்லாம் எங்கே தோன்றும் அப்படின்னா டூ மச் ஆஃப் நெகட்டிவ்ஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் தேடி படிக்கும்போது. ஒரு ஹெல்த் கன்சர்ன் யாருக்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க, நமக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு படிச்சுக்கிட்டே இருக்கிறது. இல்லை ஒரு பிரச்சனை ஒரு ஊரில் போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனை இன்றைக்கி என்னாச்சு, நேற்று என்ன நடந்துச்சு, அடுத்தவங்க என்ன அதுக்கு ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங் நியூஸை ரொம்ப கவர் பண்ணுறது. இது எல்லாமே உங்களுக்குள்ளே ஏற்படுற டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டிக்கான பேசிக்கான காரணங்கள். கடைசி விஷயம், உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த லோவர் செல்ஃப் எஸ்டீம். அதாவது உங்கள்
கூட இருக்கிற சக மனிதர்களை பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு நம்ம வாழ்க்கையை திருத்திக்கிறவங்க ஒரு சில பேர். ஆனால் அதை பார்த்துக்கிட்டு நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு அப்படியே நெகட்டிவாக திரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு அடுத்தவங்களை கம்பேரிசன் பண்ணி பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் வந்து நம்ம சோஷியல் மீடியா பயன்படுத்துவோம். ஏன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருக்கோம், ஒவ்வொருத்தர் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண உடனே ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் அவங்க லைஃப்ல என்ன நடக்குது, அது நம்மளோட பெட்டராக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறக்க வேண்டியதான். எவ்வளோ பேர் சோஷியல் மீடியா பார்த்துட்டு தம் வாழ்க்கை இப்படி மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல வகையிலையும் பெரிய முன்னேற்றங்கள் அளவுலையும் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சின்ன சின்ன தேவைகள்லையும் சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு பார்க்குறோம். இதை வந்து ரெண்டு விஷயமா பார்க்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து உங்களை விட ஒரு 20 மடங்கு 30 மடங்கு மேலே இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சோஷியல் மீடியா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரோல் மாடலாக பார்க்குற பர்சனை ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையை நீங்கள் காப்பி பண்ணி அதில் இருக்கிற முன்னேற்றங்களை செயல்படுத்துறது ஒன்று. இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை உங்கள் சுற்றி படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை உங்களை மாதிரியே இருக்கிற ஆட்களை பார்த்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கைக்கு அளவுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிற சில பேரும் இருக்கிறாங்க. இது வந்து தப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு ரொம்ப உயரமாக இருக்கிற ஆட்களை போய் கம்பேர் பண்ணுங்கள். உங்கள் கூடையே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு, அதாவது மீடியா மூலமாக பார்த்துட்டு, இல்லை ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கிறதோ இல்லை அதை பற்றி அதிகம் சிந்திக்கிறதோ உங்களுக்குள்ள நிறைய அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் உண்டாக்க ஆரம்பிக்கும். இந்த சோஷியல் மீடியான்றது நிறைய இடங்களில் தவறுன்னு சொல்லிட்டே வரோம். என்ன காரணம்னா, இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் நம்மளை ஆக்குப்பை பண்ணுற விஷயம் நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த ஃபோனும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிவி மீடியாவும் மட்டும்தான். அப்போது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இந்த டீடாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்படியே ஃபோனை தூக்கி போட்டுருங்க, ஃபோன் இல்லாமல் இருங்கன்னா நான் சொல்ல வரல. ஆனால் இந்த அளவு அப்படின்றது நம்மளால் வந்து குறிப்பிட்டு பயன்படுத்த முடியல. அப்படிங்கிறப்போ ஒரு ரேஷ்னல் டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம போகிறோம். ஒரு கம்ப்ளீட் டீடாக்ஸ் பண்ணும்போது, ஒரு கான்ஷியஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க தேவைகளை மட்டும் நோக்கி போகும்போது உங்களுக்கு அந்த தெளிவு வந்துடுது. அந்த தெளிவு பிறந்துருச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னமோ அவங்களுக்கு ஸ்கில் இல்லை, அவங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான். டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உள்ளே கொட்டும் போது கான்ஷியஸ் ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுது. அப்போது அது கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிங்கன்னா கழிவுகள் தானாக வெளியே போயிடும். உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சோஷியல் மீடியா டீடாக்ஸ் அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலையில், அதாவது இந்த 9 பாயிண்டில் 5க்கும் மேலே நீங்கள் வந்து உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீடாக்ஸ் எடுத்து தான் ஆகணும். டீடாக்ஸ்ன்றது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற எல்லா சோஷியல் நெட்வொர்க்கையும் எடுத்துகிட்டு உங்கள் வேலைக்கான தேவைகளையோ இல்லை உங்கள் படிப்புக்கான தேவைகளோ இருக்கிற அந்த மீடியாஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதுலேயும் கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்த பழகுங்க. ஆன்லைன் லேர்னிங்ன்ற பேரில் யூடியூப்பில் ரேண்டமாக படிக்கிறதோ கூகுள் சர்ச் பண்ணுறதோ ஆகாது. அப்போ ஒரு மீடியா டீடாக்ஸ்ன்றது எங்கெல்லாம் உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கிறது தான். இதை ஒரு 6லேருந்து 8 மாதங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வாழ்க்கை ஒரு 80% மாறிடுன்றது தான் உண்மை. நன்றி.